தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான படம். இயக்குனர் ராம் இயக்கத்தில நடிகர்கள் மிர்ச்சி சிவா, கிரேஸ் ஆண்டனி நடிப்பில உருவாகியிருக்கிற பறந்து போ. இன்னைக்கு திரையரங்குல வெளியாகிருக்கு. படம் எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். சென்னையில வந்து நெறைய ஏரி, குளம் இந்த மாரி இயற்கை சூழ்ந்த இடத்துல இருந்து ஒரு லாங் ஷாட்ல இருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லாங் ஷாட்டான வந்து காட்சி வந்து மெதுவா பக்கத்துல போய் ஒரு அபார்ட்மெண்ட்ட காண்பிக்குது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா, அவனுக்கு புடிச்ச விஷயங்கள செஞ்சுக்கிட்டு, ரொம்ப ரொம்ப நம்ம லூட்டின்னு சொல்றோம் இல்லையா? அந்த லூட்டி அடிச்சுட்டு, அந்த அடாவடித்தனங்கள பண்ணிட்டு, வீட்ல வந்து அவன் மட்டும் தனியா இருக்கான். அவன் 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 ஒரு சின்ன பையன் ஒரு 10 வயசு, ஒரு 8 வயசு பையனுக்கு உண்டான மேனரிசம், அவனுக்கு உண்டான வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாரி ஒரு சேட்டை அப்படின்னு நம்ம வெளிய இருந்து பார்த்தோம்னா, நம்ம சேட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி சேட்டத்தனம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கான். அவனோட அப்பா, அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் மிர்ச்சி சிவா அப்பா. மலையாளத்தில வந்து ரொம்ப ஃபேமஸான நடிகை கிரேஸ் ஆண்டனி வந்து இந்த பையனோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து அவங்கவங்க வேலைக்கு போவாங்க. அவங்கவங்க வேலையில இருக்கங்காட்டி, பையன வந்து வீட்ல தனியா வந்து லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவன் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, போர் அடிச்சதுன்னா வந்து ஏதாவது சும்மா கேம்ஸ் விளையாடுறது, ஃபுட்ட வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புடிச்ச மாரியா இருந்தா கூட, வீடுன்றது சில நேரங்கள்ல வந்து தனியா இருக்கும்போது ஒரு பெரிய நெறைய நேரங்கள்ல சிறை தானே! அந்த சிறைத்தனத்த வந்து அவன் வந்து அந்த பையன் வந்து அனுபவிக்கிறான். அப்படி இருக்க சூழல்ல வந்து நெறைய கேள்விகள் கேட்குறான் அவங்க அப்பாட்ட. இது என்ன? அது என்ன? நெறைய கேள்விகள் கேட்குறான். அந்த சின்ன பையனுக்கு உண்டான அந்த கேள்விகளுக்கு வந்து ஒரு ஒரு அப்பாவா நெறைய விஷயம் நெறைய நேரங்கள்ல பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்க சூழல்ல வந்து பையன் வந்து ஆசைப்படுறான். "அப்பா நீ வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போனதே இல்ல. என்ன ஒரு டைமாச்சும் வெளியில கூட்டிட்டு போ. இந்த மந்த் ஏன்னா வெளியில எங்கேயாச்சும் போணும் போல இருக்கு எனக்கு" அப்படின்றான். அதுக்காக நெறைய சேட்ட பண்ணி கடைசியில ஒத்துக்க வைக்கிறான் சிவாவ. சிவா வந்து சரி வாடா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, தன் பையன வந்து பைக்ல உட்கார வச்சு கிளம்புறாரு. அவரு கிளம்பிட்டு அந்த பயணம் இருக்கு இல்லையா? ஒரு 2, 3 நாள் அந்த பயணம் போகுது. அந்த பயணம் தான் பறந்து போ. டைட்டிலுக்கு ஏத்த மாரியே வந்து ஒரு அழகான ஒரு வரி பறந்து போ அப்படின்னு. இந்த படம் வந்து அததான் பேசுது. இந்த அப்பா, பையன், அம்மா இவங்க 3 பேருக்கு உண்டான உறவு எப்படி இருக்கு? அ நம்ம நம்ம குழந்தைங்ககிட்ட நெறைய நேரங்கள் நம்ம சரியா தான் நடந்துருக்கோமா? இல்ல நம்ம குழந்தை வளர்ப்புன்னு நெனச்சுட்டு நம்ம பண்ற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே குழந்தை வளர்ப்பு தானா? அப்படின்ற நெறைய கேள்விகள வந்து ரொம்ப நகைச்சுவையாவே இந்த படம் முழுக்க வந்து இயக்குனர் ராம் வந்து சுட்டி காட்டியிருக்காருன்னு சொல்ல முடியும். சுட்டி காட்டியிருக்காரு, லெசன் எடுத்திருக்காரு. ஆனா, அதெல்லாம் எதுவுமே வந்து அத நம்ம நம்ம பார்க்குற நமக்கு வந்து ரொம்ப ஜாலியா, ரொம்ப வந்து நெறைய இடங்கள்ல சிரிச்சு, அ பா அப்படி பார்க்குற மாரி தான் இருக்கு. அப்படி பார்த்துட்டே வந்தா கூட சில இடங்கள்ல வந்து நம்ம நெறைய இடத்துல யோசிக்க வைக்குது. ஆமா, நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி இந்த குழந்தைகிட்ட நடந்துக்க கூடாது. குழந்தைங்க உலகத்துக்குள்ள போறதுன்றது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ரொம்ப சுலபமான விஷயம் தான். குழந்தைங்க கேட்கறது எல்லாத்தையும் நம்மளால வாங்கியும் குடுக்க முடியாது. குழந்தைங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நம்மளால செய்யவும் முடியாது. பட் நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயங்கள், அவங்க கேட்டு நம்மளால குடுக்க முடிஞ்ச விஷயங்கள வந்து சரியா செய்யலாம் இல்லையா? இந்த படம் முழுக்க முழுக்க அதத்தான் பேசியிருக்கு. ராம் வந்து இயக்குனர் ராம் வந்து தமிழ் சினிமால வந்து ரொம்ப ஒரு தனித்துவமான இயக்குனர். ஏன்னா வந்து அவரோட முதல் படமான கட்டுரை தமிழ், அதுக்கு பின்னாடி வந்த தங்க மீன்கள், பேரன்பு, தரமணின்னு சொல்லி அந்தந்த காலத்துக்கு ஏற்ப சில சமூக பிரச்சனைகளா இருக்கட்டும், சில சமூகத்தில் நடந்துட்டு இருந்து அது சுட்டிக்காட்ட வேண்டிய தேவைன்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் வந்து தன்னுடைய படங்களுக்கு கதையா எடுத்து பண்ணி, ரொம்ப தனித்துவமான இயக்குனர்னு பெயர் எடுத்தவரு. அ இவரு வந்து "பறந்து போ" அப்படின்னு ஒரு ஒரு குழந்தைய வச்சு நம்ம ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே, அந்த பையன் பண்ற லூட்டித்தனங்கள், இந்த சேட்டையெல்லாம் பார்த்து நம்ம என்ன யோசிச்சோம் அப்படின்னா, ஓகே ஒரு பையன் வந்து ஒரு ஜாலியா ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ண போறான். அதுவா தான் கதையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம். பட் இந்த படத்த பார்த்து முடிக்கும்போது எப்படி தோணுதுன்னா, இன்னைக்கு இருக்க ஒரு பேரண்டிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குழந்தை வளர்ப்புன்னு நம்ம சொல்றோம். இந்த குழந்தை வளர்ப்புல இருக்க சிக்கல்கள் என்னென்ன? நம்ம வந்து இந்த சிட்டி பேஸ்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னாங்காட்டி, கணவன், மனைவி 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஃபார் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இல்ல வந்து குழந்தைங்க படிப்பு செலவு, இல்ல தன்னோட வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்தணும். நம்ம வந்து 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது வேற ஆப்ஷனே இல்ல. குழந்தைங்கள வந்து வீட்ல விட்டுட்டு லாக் பண்ணிட்டு, அவங்களுக்கு உண்டான அந்த லேப்டாப்பு, அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு நம்ம போயிர்றோம். ஓகே வீட்ல வந்து பத்திரமா இருக்கான் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த குழந்தைகள் பத்திரமா தான் இருக்காங்களா? அவங்களோட என்னென்ன யோசிக்கிறாங்க? அப்படின்னு நெறைய விஷயம் இருக்கும் இல்லையா? இந்த படம் வந்து நெறைய கேள்விகள வந்து ஒரு நகைச்சுவை பாணியில வந்து ரொம்ப சூப்பரா வந்து ராம் வந்து நோட்டீஸ் பண்றாரு. அந்த குழந்தை, அந்த பையன் வீட்ல இருந்து வெளில வந்ததுக்கப்புறம், இந்த இந்த அந்த ஒரு குளமா இருக்கட்டும், ஒரு 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 மலையா இருக்கட்டும், அப்புறம் அந்த அந்த நம்ம பயணம் பண்ற சாலைகளா இருக்கட்டும், புது புது மனிதர்களா இருக்கட்டும், அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமா, ரொம்ப அழகா அந்த ஸ்க்ரீன் பிளேய பார்க்கும்போது, அந்த வீட்ல இருந்து வெளில வந்ததுக்கப்புறம், பையனோட சேர்ந்து அப்பாவும் வளர்றாரு. அது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த பறந்து போ கதையில. மிர்ச்சி சிவாவும் வந்து பையனுக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ற நல்ல ஷூ ஒரு ரூ. 4000 ஷூ வாங்கி குடுக்குறாரு. அவன் கேட்டான்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் போர்ட் வாங்கி குடுக்குறாரு. எல்லாமே காஸ்ட்லி. பட் இவங்களோட லைஃப் வந்து கடன்ல தான் ஓடிட்டு இருக்கும். இதையும் சுட்டி காட்டுறாரு. நீ உன் வாழ்க்கைய வந்து யாருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு, கடன்பட்டு,
நம்ம வந்து நம்ம ஒரு சென்னை மாரி பெருநகரங்கள்ல ஏதோ ஒண்ணு எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் இல்லையா? 2 பேரும் அப்பா, அம்மா 2 பேருமே வேலைக்கு போய், ஒரு மாரியான ஒரு ப்ரெஷர் சூழ்நிலையில தான் வந்து குழந்தைங்கள வளர்த்துறோம். பட் அந்த குழந்தைங்க மேல நம்ம சரியா கண்காணிக்கிறோமா? நம்ம நல்லது தான் பண்றோம்னு நெனைக்கிறோம். ஆனா அது குழந்தைங்க உலகத்துல அவங்களோட வெறுப்பங்களுக்கு தாண்டி வந்து அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க? அப்படின்ற சில உண்மைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த படம் வந்து எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாம, ரொம்ப ஹார்ஷான மெத்தட்ல இல்லாம, ரொம்ப அழகா முழுக்க முழுக்க அந்த படம் ஆரம்பிச்சதுலருந்து எண்ட் வரையும் ஃபுல்லா ஹியூமர் தான். எந்த இடத்துலயுமே உங்கள வந்து எமோஷன் பண்ணி, ஒரு மாரி ட்ரிகர் பண்ணி, எந்த இடத்துலயும் உங்கள வந்து ஐயோ! இப்படி ஆயிடுச்சேன்லாம் எதுவுமே யோசிக்க வைக்கல. ரொம்ப சூப்பரான கதைய வந்து அவ்வளோ நகைச்சுவையோட நம்ம ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து நெறைய இடங்கள்ல சிரிப்பு வருது. முக்கியமா சொல்லணும்னா, சிவாவோட பையன் வந்து இந்த படத்தோட அந்த பையன் ஹீரோவா இருக்க அந்த பையன் வந்து, அப்பா வந்து ஸ்மோக்கிங் வந்து விடணும். அவருக்கு வந்து புகைப்பழக்கம் இருக்கு. அத வந்து கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அடம் பிடிச்சு என்னென்னமோ முயற்சி பண்றான். அப்போ ஒரு கட்டத்தில வந்து மரத்தில ஏறி உட்காந்து நின்றுறான். மரத்தில ஏறி நின்னதுக்கப்புறம் சிவாவும் வந்து சரி பையன் ஏறிட்டான்னு சொல்லிட்டு அவன் பையன கூப்பிட்டு வரக்க மரத்து மேல ஏறுறாரு. ஏறிட்டு பையன் இறங்கிடுறான். அப்பாவால இறங்க முடியல. "நீ இங்கேயே இரு. நீ பொய் சொல்லிட்டே இருக்க. நீ வந்து திருந்தவே மாட்டப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வரான். திரும்ப வந்து அதே இடத்துல வந்து சிவா ஒரு வேலைய பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டரே வந்து பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த ரைட்டிங்கோட அழகுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு ஒரு சினிமாவ நம்ம யோசிக்கிறது, ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம ஓகே இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். அத வந்து திரைப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து ராம் வந்து இப்போ ஒரு 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 45 ஏஜுக்கு அப்புறம் கடந்து அவரு சினிமாவுல 25 வருஷமா இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே கட்டுரை தமிழ் மாரி ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே பயங்கரமான ரைட்டிங் குடுத்தவரு. இப்போ நெறையாவே மெர்ஜ் ஆயி ரொம்ப அழகா வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியுது ரைட்டிங்ல. சின்ன சின்ன விஷயம் வாழ்க்கையில நம்ம லைட்டா வந்து நெனச்சு பார்ப்போம்ல. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்னு நெனைக்கிறோம்ல. இந்த சாதாரண விஷயத்துக்கு பின்னாடியும் வாழ்க்கையோட அழகான தத்துவம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப அழகா வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா, அந்த பையன் வந்து மலை மேல ஏறுறான். 2 செருப்பு போட்டு மலை மேல ஏறுறான். இறங்கும்போது செருப்ப தவற விட்டுறான். ஏன்னா ஏறுறது ஒரு வழியா இருக்கும், இறங்குறது ஒரு வழியா இருக்கும். அப்படியே போய் ஒரு செருப்ப கண்டுபிடிக்கிறான். ஒத்த செருப்பு தான் இருக்கு. இந்த மாரினா நம்ம வந்து ஜாலியா வந்து ஏதோ ஒரு சீனுன்னு வைக்காம, அதுக்கு பின்னாடி நெறைய ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் வந்து இயக்குனர் ராம் வந்து தன்னுடைய ஒரு எழுத்தாற்றல்னு தான் சொல்லணும். இந்த மாரியான ஒரு சாதாரண கதை. ஒரு ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு அப்பா, அம்மா, அவனுக்கு இன்னும் 8 வயசு பையன். இத வச்சு நம்ம என்ன கதை சொல்றது? இதெல்லாம் நம்ம நம்ம வீட்லயே நடந்திருக்கும். நம்ம அனுபவிச்சிருப்போம். நம்ம சின்ன வயசுலருந்து நம்ம அப்பா, அம்மா கிட்ட சில விஷயங்கள அடம் புடிச்சிருப்போம். அவங்க அத செஞ்சிருப்பாங்க, செய்யாம இருந்திருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஏஜ்ல, இன்னைக்கு இருக்க ஒரு ஒரு இந்த கோவிடுக்கு அப்புறம், இந்த 2000 பல ஏஐ, கீஐன்னு பல இந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சிக்கு அப்புறம், ஒரு குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கு? ஒரு குழந்தை வந்து என்ன யோசிக்குது? நம்ம வந்து ஒரு ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து குழந்தைங்க வந்து நெறைய இடங்கள்ல போய் விளையாடுறதுக்கான சூழல் இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் காலையில ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுன்னா, போய் விளையாடும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 20, 30 பேர் இருப்பாங்க. நம்ம கூட விளையாடுறதுக்கு ஆட்கள் எல்லாமே. பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஃபோன் தான். அவங்கள அமைதிப்படுத்தணும்னா ஃபோனு, அவங்கள சந்தோஷப்படுத்தினா ஃபோனு, அடம் புடிச்சிட்டே இருந்தா ஃபோன கையில குடுத்துர்றோம். இந்த சூழலே உருவாகல இல்லையா? இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அந்த சூழல பத்தி தான் பேசுது. ஒரு குழந்தைக்கு என்ன தேவ? அந்த குழந்தைக்கு தேவையில்லாதத தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துல திணிச்சுட்டு இருக்கோமே ஒழிய, உண்மையிலேயே ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்றது வந்து இந்த பறந்து வந்து ரொம்ப அழகாவே இது பண்ணியிருக்கு. ஒரு குழந்தையோட சேர்ந்து அந்த பெற்றோர்களும் எப்படி கொஞ்சம் அவங்க 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 வாழ்க்கையில எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுறதுன்றது தான் இந்த படத்தோட கதை. அத வந்து ரொம்ப நல்லாவே ராம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட குறைன்னு வந்து என்ன சொல்றது? குறைன்றத எப்படி சொல்லணும்னா, இந்த இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி வரையுமே, பையன் பண்ற எல்லா சேட்டைக்கும் வந்து அப்பா பொறுத்து தான் போறாரு. அது அது சில நேரங்கள்ல வந்து நம்ம அவ்வளோ பொறுமை இருக்குமா? இப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா, அந்த பையனுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, சேம் டைம் பேரண்ட்டுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? அது வந்து ரொம்ப ஹார்ஷா எங்கேயும் வெளிப்படாம போயிருச்சு. அது வந்து ஒரு சின்ன குறை. ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்பவே ஹார்ஷா வந்து அத கொஞ்சம் ட்ரீட் பண்ற மாரி அது பண்ணியிருந்தாருன்னா, இது இன்னுமே கொஞ்சம் ஒரு 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 கரெக்ட்டான ஓகே லாஜிக்கா இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சிருக்கலாம். பட் அந்த அந்த கேள்வி வரக்கூடாதுன்றதுக்காக தான் மிர்ச்சி சிவா மாரியான ஒரு நடிகர ஏன்னா அவர போடும்போதே அவர் என்ன ஹார்ஷா பேசினாலும் ஒரு மாரி காமெடியா போயிடும். அதுக்காகவே அந்த கேரக்டர் வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு கேரக்டர் வந்து எப்படி ஹார்ஷா வந்து ஒரு பையன்கிட்ட வந்து, இல்ல தன் குழந்தைகிட்ட எப்படி வந்து நடந்துக்குவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யோசிக்க வைக்கிறாரு. அது வந்து ராமோட புத்திசாலித்தனம் தான். பட் ரைட்டிங்க நம்ம யோசிச்சோம்னா, அந்த லாஜிக் இருந்திருக்கணும். அந்த லாஜிக் வந்து இந்த படத்துல மிஸ்ஸு. அ அப்புறம் வந்து ஒரு முக்கியமான காட்சி இருக்கு இந்த படத்துல. மிர்ச்சி சிவா, அவரோட பையன் இவங்க 2 பேரும் பயணம் பண்ணும்போது, அ நடிகை அஞ்சலிய வந்து ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த அஞ்சலி யாரு? நம்ம சிவாவுக்கும் அஞ்சலிக்கும் உண்டான ஒரு ஒரு அவங்களுக்கு முன்னாடி ஒரு கடந்த காலம் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து எந்த விதமான மோசலிப்பும் இல்லாம, அத பார்க்கும்போது ரொம்ப நம்ம ஒரு புன்னகையோட தான் அந்த சீனவே பார்க்க வேண்டியது. ஒரு 15, 20 நிமிஷமான சீனு. ரொம்ப சந்தோஷமா, அத பார்க்கும்போது நம்ம நம்ம நெறைய சைல்ட்ஹுட்டுக்கே போன மாரியும், ராமுக்கு வந்து அத எப்படி ஸ்டேஜ் பண்றதுன்றதுல வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு.
அவரோட முந்தைய படங்கள ஒப்பிடும்போது ஷார்ட் ரீதியா, அதாவது நம்ம டெக்னிக்கலி பீக் அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள் அந்த படத்துல இல்ல. ஆனா இந்த கதைய வந்து ரொம்ப ஷார்ப்பா பண்ணி, நம்மள ரொம்ப இந்த ஷார்ட் எதுக்கு வச்சாங்க, அதுக்கு வச்சாங்கலாம் யோசிக்க வைக்காம, இது ஒரு ஆஸ் யூசுவலான ஃபிலிம். பட் கதையா வந்து ஆஸ் யூசுவல் கிடையாது. இது வந்து ஒரு 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 சிறந்த கதை அப்படின்னே சொல்லலாம். அ ஏன்னா இன்னைக்கு 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 நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா இயக்குனர் வந்து ராம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. அதே மாரி டெக்னிக்கலாவும் சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இந்த படத்தோட யுவனோட மியூசிக் பிஜிஎம்ஸ் இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஒரு பாட்டு, அந்த படம் முழுக்க சில பாட்டுகள் வந்து வந்துட்டே இருக்கு. அந்த பாட்டு எல்லாமே இந்த கதையோட பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, இந்த படத்தோட வசனங்கள் தான் இந்த படத்தோட பெரிய பலம். நெறைய இடங்கள்ல வந்து அந்த சாதாரண வசனமா வந்து நம்மள சிரிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. அத ரொம்ப ஷார்ப்பா எழுதியிருக்காரு ராம். அதுக்காகவே அவருக்கு ஒரு தனி பாராட்டுகள். நடிகராவும் சிவாவுக்கு வந்து ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. என்னன்னா, அவருக்கு முன்னாடியே அவருனால ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரோல பண்ண முடியாது அப்படின்ற மாரியான ஒரு பிம்பம் இருக்கு. பட் இந்த ஒரு கதைக்கு தேவையான கதாபாத்திரமா வந்தாருன்னா, அவர் உண்மையிலே நல்ல நடிகர்ன்னு இருக்கும் இல்லையா? சிவா வந்து அந்த மாரி ஆள் தான். அவருக்கு இந்த இந்த கதை வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு அப்பாவான கேரக்டருக்கு வந்து நல்லா மெர்ஜ் ஆயிருக்காரு. அந்த அவரு எங்கேயுமே அவர் நடிக்கிறாருன்றது தெரியல. இல்ல வந்து இது எதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்னே தெரியல. ரொம்ப மெர்ஜ்டா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கிரேஸ் ஆண்டனியும் அதே மாரி அவங்களுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப நல்லா இருக்கு. இவரு சென்னையில இருக்காரு, அந்த அம்மா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த பையன், சின்ன பையன் நடிச்சான். மிரட்டிட்டான். உண்மையிலேயே வந்து இந்த படம் பார்த்து முடிக்கும்போது, இவன் நடிச்சானா? இவனுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணாங்க? அதுவும் குழந்தைங்கள வச்சு, அனிமல்ஸ வச்சு படம் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, அவங்களோட இயல்பு மீறி தான் பண்ண முடியும். அதுதான் நீங்க கேப்சர் பண்ண முடியும். பட் இந்த கதைக்கு என்ன வேணுமோ, அந்த பையன் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்கான். ரொம்ப ஒரு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங் அந்த பையன்ட்ட இருந்து. பொதுவாவே வந்து தமிழ் சினிமால வந்து நல்ல படங்கள் இல்ல, நம்ம நல்ல கதைகள் இருக்கணும், அப்படின்னு நம்ம நெறைய நேரங்கள்ல வந்து யோசிக்கிறோம்ல. உண்மையிலேயே வந்து பறந்து போகும் வந்து ஒரு ஒரு முக்கியமான சப்ஜெக்டிவான படம். நீங்க வந்து ஒரு ஒரு பேரன்ட்டா தான் இந்த படத்த போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கணும். இல்ல அந்த குழந்தைங்க வளர்ந்து என்ன வேணா இருக்கட்டும். ஆனா இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படம். கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, ஆகாதவங்களுக்கும் சரி, குழந்தைகள் இருந்து 2 குழந்தைங்கள வச்சுட்டு, அவங்க அந்த குழந்தைங்கலாம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட, நீங்க பார்க்க வேண்டிய என்ஜாய் பண்றதுக்குன்னு அவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா, இது எப்படி இருக்குன்னா, இந்த இந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னே ஒரு வளர்ந்த அப்பா, அதாவது ஒரு அப்பா இருக்காரு, அவரோட பையன் இருக்கான். பட் பையன் மூலியமா வந்து அப்பாவோட கடந்த காலங்கள் வந்து ஒரு மாரி ஜாலியா ரொம்ப வந்து நம்ம நம்ம திரும்பி பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நெறைய அந்த படத்துல இருக்கு. அதனால இந்த படம் வந்து இந்த ஆடியன்ஸுக்கானதான்னு குறுக்கவே முடியல. கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலி நீங்க தனியா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஒரு 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 குழந்தைய வளர்த்துறதுக்கு என்னென்ன சிரமங்கள் சிரமங்கள்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் கடந்து வரணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து ராம் வந்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காரு. அ இந்த வாரம் வந்த படங்கள்லயே வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த வாரம்ன்னு சொல்ல முடியாது. இந்த ஆண்டு வெளியான தமிழ் சினிமாலயே வந்து பறந்து போகும் வந்து ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. அந்த படம் வந்து இந்த மாரி படங்கள் வந்து ரசிகர்கள்ட்ட வந்து பெரிய வரவேற்பு பெறாம போறதுங்காட்டியோ, இல்ல வந்து அது ஓடிடி வந்ததுக்கப்புறம் கவனம் பெற்றதெல்லாம் வந்து ஒரு சரியானதாவும் கூட தெரியல. ஏன்னா, இந்த மாரி நல்ல படங்கள் வரும்போது திரையரங்கிலே அது கொண்டாடப்படணும். அது பார்க்கப்படணும். அது அது சரியான முறையில விமர்சனமும் பண்ணப்படணும். அ இந்த படம் வந்து பறந்து போகும் வந்து, அது எல்லா விதமான தகுதியும் கொண்ட ஒரு நல்ல படமாவே வந்திருக்கு. டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, தினமணி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.